சீர்காழி அருகே கடல்நீர் காவிரி ஆற்றில் உட்புகாமல் தடுப்பதற்காக அரசை எதிர்பார்க்காமல் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தற்காலிக தடுப்பணை கட்டினர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மேலையூர் கடையணை முதல் பூம்புகார் முகத்துவாரம் வரை 8 கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் தேங்கியிருக்கும். இந்த தண்ணீரை பயன்படுத்தி ஏராம்பாளையம், கீழப்பெரும்பள்ளம், மேலப்பெரும்பள்ளம் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு காவிரி ஆற்றின் முகத்துவாரத்தில் கருங்கற்கள் கொட்டப்பட்டதால் அந்த பகுதி வழியாக கடல் நீர் காவிரி கடையணை வரை உட்புகுந்தது. இதனால் காவிரி நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அரசை எதிர்பார்க்காமல் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்த செலவில் தடுப்பணை கட்ட முடிவு செய்தனர். தருமகுளம், வானகிரி இடையே உள்ள காவிரி ஆற்றின் பொது பாலத்திற்கு கீழே மணல் மூட்டைகளை அடுக்கி தற்காலிக தடுப்பணையை கட்டி வருகின்றனர். காவேரி கடலோடு கடக்கிற சங்கமத்தில் இந்த காவிரி போயிட்டு இருக்கு. இது 8 கிலோமீட்டர் மேற்கு சட்டத்துடைய கடையானை இருக்குங்க. அதுக்கு பிறகு 8 கிலோமீட்டர் இருக்கும். 3 மாதம் தண்ணி போகும், 9 மாதம் மணல் மூட்டை கடல் எக்கல் அடிச்சு தண்ணி நல்ல தண்ணி இருக்கும். இந்த 360 நாளும் நாங்கள் சுதந்திரமாக குளிச்சுட்டு இருந்தோம். கால்நடை நல்லா குளிச்சுட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு வருஷமாக கல் போடுறதுனால முகத்துவாரம் திறந்து தண்ணி உப்பு தண்ணீர் 8 கிலோமீட்டர் நேரடியாக வந்து கொண்டு இருக்குது. அதனால் சுத்தமாக குடிநீர் விவசாய நிலம் பாதிக்குது. குடிநீர் குடிக்க முடியல, மாடு கணக்கு பாட்ட முடியல, வெறும் பாதிப்பாக இருக்குது. அதனால் தற்காலிகமாக பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு 30,000 செலவில் இந்த மண்மூட்டையை ஒரு 3000 மூட்டை அடித்து தற்காலிகமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாங்கள் என்னென்னா நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு தடுப்பணை வேணும். ஒரு 8 மாதமாக என்னென்னா காவேரி 8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காவேரி கடையணை சட்டரஸில் இருக்குது. அது வரைக்குமே உப்பு தண்ணி ஏற ஆரம்பிச்சிது. இதனால் பொதுமக்கள் யாரும் குளிக்க முடியல, ஒரு கால்நடையை குளிப்பாட்ட முடியல. விவசாய நிலம் ஃபுல்லாக பாதிப்படைஞ்சிட்டு. இது இல்லாமல் இந்த கடைமடையை ஒட்டி உள்ள ஒரு 5000 குடும்பங்களுக்கு குடி தண்ணி கிடையாது. எல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு, நல்ல தண்ணி ஃபுல்லாக. இதனால் ஒரு இந்த இடத்துல ஒரு விவசாயிகள்லாம் சேர்ந்து இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு தடுப்பணைகள் தற்காலிகமாக ஒரு 30,000 செலவில் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிரந்தர தீர்வாக அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல குடிதண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் மாதிரி தாழ்மையோட கேட்டு. காவிரி ஆற்றில் தற்போது கட்டப்பட்டுள்ள தற்காலிக தடுப்பணையால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைய உள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு அரசு உடனடியாக செவிசாய்க்குமா?